ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே போயிட்டு வந்தோ அல்லது உடம்புக்கு முடியல அப்படின்ற போது குயிக்காக ஒரு ரெசிபி செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப குயிக்கானதும், இதுக்கு அதிகமான வேலையும் தேவையில்லை. அதுக்காக பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதோட கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, ரெட் சில்லி கொஞ்சம், அதோட கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் தூவி நல்லா வதக்கிட்டு 2 பெரிய தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். உப்பு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி இதிலே நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். அதை நல்லா ஊற்றி கொதிக்க வைங்க. இதில் என்னென்னா, இதை பார்த்தோன்னே ரசம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டா என் பொண்ணு. அதுதான் பெரிய காமெடியாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். நல்லா கொச்சி வந்த அப்புறம் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நல்லா வந்து அரிசி வேக வைக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரி செஞ்சுருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஓரளவுக்கு வெந்த அப்புறம் அது மேலே கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டேன். நான் இதில் தம்முக்கு மேலே எதுவுமே போடலை. மூடி வச்சு எடுத்து பார்த்தோன்னே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டு மேல் பக்கம் இருக்கிறதெல்லாம் அடிப்பக்கம் நல்லா திருப்பி விட்டால் தான் அரிசி கரெக்டாக ஈக்குவலாக வந்து வெந்திருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு நைட்டு டின்னருக்கு ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாகவோ இல்லை வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா குயிக்காக என்ன செய்வீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.